மக்களே இப்போ வந்து நம்ம வந்து பார்ட் 2 வந்து போடுறோம். நான் டெட் ஹில்ஸு அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர் லேண்ட்மார்க்கை நான் ரீச் பண்ணிட்டேன். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். ஆனால் இப்போதைக்கு எனக்கு எதுவுமே கிடைக்கல. தூரத்தில் ஒரு கோல் ஒரு பார்த்தாரு தான் எனக்கு ஒரே சான்ஸ். ஆல்ரெடி அந்த ஹார்ஸ்லாம் கில் பண்ணி போட்டாச்சு. நம்ம வேறு வழியில் அது மறந்தே போயிட்டேன். எனக்கு தூரத்தில் ஒரு கோல் ஒரு அந்த இடத்துல இருக்குது டவுனு. ஏதோ நீ போன்பாங்க. ஒன்று மட்டும் டாப்பாக விட, ஏன்னா எனக்கு 2 இல்லைன்னா 3 வேணும். இல்லை 2 போடு எனக்கு. என்ன மக்களை என்னாலுக்கு திரும்பி பார்க்கவே முடியல. ஓகே, ஒன்று தான் கிடச்சிச்சா? அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற சாம்பி சேர்த்து தேவை. ஏன்னா நம்மக்கிட்ட இந்த செக் பாயிண்ட் கிட்ட எதுவுமே இல்லை இப்போதைக்கு. அப்புறம் அந்த ஆர்ஸ் எடுத்துப்போம். நிறைய பேஸ்க்கு தட்டி விட்டப்போம். ஓகே, கரெக்டான இடத்துல தான் போகுது. ஓகே, ஓகே, இந்த ட்ரெண்ட் போகலாம். அடுத்த இடத்துக்கு துரத்தை மறந்தே போயிட்டேன். ஓகே, இது என்ன நைட்டா? நார்மலான நைட் தான் போகலாம். இல்லை நமக்கு எதுவும் யூஸ்ஃபுல் இல்லை. வேம்பயர் நைட் வீரல்ஸ் நைட்டாக இருந்தால் போவோம். ஆனால் இது வந்து ஜாம்பி நைட், அதெல்லாம் வேணாம். ஆல்ரெடி நம்ம நிறைய ஃபியூல் தான் இருக்கு. ஓகே,
ஒருத்தர் கண்டிப்பாக அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பேப்பரில் போட்டேன். வந்தோன்னே ஏற்றி தானே ட்ராக்ல இருந்து விடாது. அவ்வளோ பெரிய டவுன் இருக்குதா? கண்டிப்பாக என்னால் லூட் பண்ண முடியாது. முதல்ல என்கிட்ட ஷவல் இருக்குது. அதுக்கப்புறம் என்கிட்ட இது நைட் டைம், அது எனக்கு தெரியும். ஏன்னா நைட் டைமில் தான் வெயிட் பவர் இருக்கும். ஆனால் முடியாது. அதுக்கப்புறம் இது பெரிய டவுனு. காலை 4 மணி. ஓகே 17,000 கிலோமீட்டர். என்ன அப்படி நீ ஓகே பாயிண்ட் தான் இருக்குது. எத்தணும் எப்படி இன்னொரு கோல் துரட்ஸ் சொல்லுங்கடா. ஒட்டாங்களா சுட மாட்டாங்களா? அவகிட்ட தான் இருக்கான். ஓகே இந்த ஹவுஸில் ஒன்றுமே இல்லை. அந்த அளவுலாம் ஆனால் எக்ஸ்ட்ரா 2 ரூபாய் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா வந்து 10 ரூபாய் கிடைக்கும். ஹோல் ஹவரு அதுக்கப்புறம் இன்னொரு ஹவுஸ். ஓகே அதுக்கப்புறம் தூரத்தில் 2 உல்ஃபு பக்கத்தில் ஒரு வேர்வுல்ஃபு கூடாதான். நான் நினைக்காத இடத்துல தான் வேர்வுல்ஃபு இருக்கணும். நான் நினைக்கிற இடத்துல உல்ஃபு கூடாது. என்னடையாவது ஓகே லேசர் இருக்கு. அந்த அளவு லேசர் வேடா ஷூட் 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 ஷூட். ஓகே சரி இந்த ஹவுஸில் அட்லீஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இல்லை. சரி ஓகே அதுக்கப்புறம் கோல் போர் அதெல்லாம் நான் இந்த மாதிரி எவ்வளோ கோல் காட்டேன் எவ்வளோ கோல் புரியுதுன்னு
இது எவ்வளோ நிறையா அடிக்கணும். ரெண்டு கோல் ஓரளவு டீசென்ட் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இதை போய் ட்ரெயினில் போட்டுட்டு எனக்கு கச்சேரிலாம் விற்றுட்டு வரும். செக் பாயிண்ட் போகிறது ஒரு கோல் கூட நமக்கு தேவையில்லை. ஏன்னா பிகாஸ் ஐ ஹேவ் ஆல்ரெடி அட்லீஸ்ட் ஒரு செக் பாயிண்ட் போகணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 கோலாடு வேணும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி 3 கோல் இருக்குது. ஆனால் நம்ம செக் பாயிண்ட் கேட்டு சுற்றி பார்ப்போம் ஏதாவது கோல்டு ஒரு சில்வர் இருக்கான்னு. நான் லக்கியாக இருந்ததுனால 4th கான்ஸ்டியூஷன் டெஸ்லா லேப்லாம் ஃபஸ்ட் செக் பாயிண்ட் கிட்ட ஸ்பான் ஆச்சு. ஆனால் இப்போ இல்லை அதனாலலாம். ஓகே இப்போ தான் நான் ரைஃபிள் சேவ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்ட் 2 முடிஞ்சிச்சு மக்களே. பார்ட் 2 நம்ம பார்க்கலாம். பபாய். ஓகே.